புரட்சிகரமான மாற்றத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி எனும் பேரியக்கத்தை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியிருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இணைகிறார். ராஜகுமார் வணக்கம். புதுச்சேரியில் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி எனும் பேர் இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. புதுச்சேரியில் பிரபல சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்னும் கட்சியை இன்று ஆரம்பித்திருக்கிறார். கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக தேசிய மக்கள் மன்றம் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார். மேலும் கல்வி சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் அவர் செய்து வந்தார். இது தொடர்ந்து இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கும் நிதியுதவி மற்றும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது இலங்கைக்கு வழக்கறிஞர் குழுவை அமைத்து அவர்களை நீக்கப்படுவதற்கு சட்டவியான குறித்த பல்வேறு விஷயங்களை செய்து வந்தாலும் தற்போது அவர் புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 30 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கூறி தற்போது அந்த கட்சியை அவர் தொடங்கியிருக்கிறார். இதன் தொடக்க விழா என்பது இன்று புதுச்சேரியில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. பாண்டி மெரினா கடற்கரையில் தொடக்க விழா நடைபெற்ற நிலையில் முன்னதாக காலை புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து படகில் சென்ற சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் படகில் கடலில் நின்றவாறு கட்சி கொடியினை அறிமுகம் செய்து வைத்தார். குறிப்பாக நீலம், வெள்ளை, சிவப்பு நிறங்களில் இந்த கட்சி கொடி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே வேலை ஏந்தியபடி சிங்க உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றி 6 நட்சத்திரங்களும் நெற்கதிர்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வகையில் இந்த கட்சி கொடி என்பது அமைந்திருக்கிறது. தொடர்ந்து மும்மத பிரார்த்தனைகளில் முன்னதாக அவர் ஈடுபட்ட அந்த கட்சி கொடி அறிமுக விழாவின் போதும் மும்மதத்தினுடைய மத குருமார்கள் அவர்களுக்கு ஆசீர்வதித்து இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சியை பங்கேற்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரி இந்த கடற்கரை பகுதியில் LJK என்று வடிவமைப்பில் 60க்கும் மேற்பட்ட படகுகள் ஒன்றிணைந்து அதாவது லட்சிய ஜனநாயக கட்சியை குறிக்கும் வகையில் அந்த அமைப்பை உருவாக்கினார்கள். தொடர்ந்து அங்கிருந்து கடற்கரை மார்க்கமாக பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்தவர்கள் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த திடலில் தொடக்க விழா நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. தொடர்ந்து இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி மாநிலம் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஊழல் எங்கு எடுத்தாலும் தலை வைத்து ஆடுவதாகவும் அவர் குற்றச்சாட்டினார். மருத்துவத்தில் கூட ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றச்சாட்டிய அவர் புதுச்சேரியில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் இதனால் மக்கள் பாதிக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாகவும் பல்வேறு அரசு சார்பில் கட்டப்பட்ட கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுபட வராமல் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதே தன்னுடைய லட்சியம் என்றும் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் எனவும் அவர் கூறினார். ஒவ்வொரு இல்லத்திலும் கேட்கும்போது குடும்பத்து அரசியலுக்கு செல்லக்கூடாது என கூறினாலும் இளைஞர்கள் தைரியமாக அரசியலுக்கு வந்து புதுச்சேரிக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்ற வேண்டுவதுதான் தன்னுடைய எண்ணம் எனவும் அவர் பேசினார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பாண்டி மெரினா கடற்கரை நடைபெற்ற தொடக்க விழா நிகழ்ச்சி என்பது கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து அவர் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு கட்சி நிர்வாகிகள் அவருக்கு வேல் பரிசாக அளித்தனர். அதே போல நெற்கதிர்களையும் பரிசாக அவருக்கு அளித்தனர். இந்த தொடக்க விழாவில் கிட்டத்தட்ட புதுச்சேரி முழுவதிலிருந்து 5000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தொடக்க விழாவில் பங்கேற்று இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு இந்த கட்சியை குறித்து அறிந்து வந்தனர். மேலும் இந்த தொடக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி இந்த பாண்டி மெரினா கடற்கரை முழுவதும் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் இந்த திடலில் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மதிய உணவு அறுசுவை விருந்தும் வழங்கப்பட்டு தற்போது இந்த தொடக்க விழா என்பது கோலாகலமாக நடைபெற்றது.